இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக பெய்த கனமழை, ஓடை வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்ட வாலிபரை தேடும் பணி தீவிரம். மாநில அந்தஸ்தை காரணம் காட்டி கூட்டணி மாற ரங்கசாமி தயாராகிவிட்டார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம். புதுச்சேரியில் மழையால் பாதித்தவர்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். அரசுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக கொட்டி தீர்த்த கனமழை, சேரும் சகதியுமாக உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் அவதி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்ததில் ஓடை வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்ட வாலிபரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக புதுச்சேரி சாலைகள் 6 குளம் போல் காட்சியளித்தன. மேலும் வீட்டிற்குள் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி அடைந்தனர். கனமழை காரணமாக அனைத்து பள்ளிகளுக்கும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனிடையே ஜீவானந்தபுரம் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளியான ஐயப்பன் ஆகஸ்ட் 9ஆம் தேதி இரவு தனது இருசக்கர வாகனத்தில் அதே பகுதியில் உள்ள வாய்க்கால் ஓரம் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அருகே இருந்த வாய்க்காலில் வாகனத்துடன் விழுந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அவரை மீட்க முயற்சி செய்துள்ளனர். இருப்பினும் கண்ணிமைக்கும் நேரத்தில் வாய்க்காலில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் லாஸ்பேட்டை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஐயப்பனை நீண்ட நேரம் தீவிரமாக தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இந்நிலையில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலை முதல் அந்த வாய்க்கால் செல்லும் வழியெங்கும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் அவரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவியதைத் தொடர்ந்து அப்பகுதியில் கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் வந்து பார்த்து செல்கின்றனர். மாயமான ஐயப்பனுக்கு புவனேஸ்வரி என்ற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநில அந்தஸ்தை காரணம் காட்டி கூட்டணி மாற ரங்கசாமி தயாராகிவிட்டார் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடையாது என மத்திய பாரதிய ஜனதா அரசு திட்டவட்டமாக பாராளுமன்றத்தில் தெரிவித்துவிட்ட நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து விவகாரத்தில் தமிழகம், புதுச்சேரி இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தியிடம் பேசி புதுவைக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கை பாராளுமன்றத்தில் எழுப்பப்படும் என்பதால் 3வது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்பு விழாவையும் நிதி ஆயோக் கூட்டத்தையும் ரங்கசாமி புறக்கணித்துள்ள நிலையில் பிரதமரை பார்க்கவே அவர் பயப்படுகிறார் என்றும், இந்நிலையில் இந்தியா கூட்டணியின் ஆதரவை கேட்டுள்ளது மூலம் அவர் கூட்டணி மாற தயாராகிவிட்டார் என்பது தெரிய வருவதாக அவர் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் மத்திய அரசின் அழுத்தத்தாலும் அதானியிடம் பேரம் பேசிவிட்டதாலும் புதுவை மின்துறையை தாரை வார்க்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், மேலும் புதுவை முழுவதும் பேனர்கள் வைக்கப்படுவது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதுச்சேரி தலைமை நீதிபதி கடிதம் எழுதியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பிலும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஏற்கனவே ரெஸ்டோபார், மதுபார் என 900க்கும் மேற்பட்டவை உள்ள நிலையில் மக்கள் தொகைக்கு ஏற்ப மதுபார்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசியுள்ளார். இதன் மூலம் லஞ்ச லாவண்யம் கையூட்டு பெற அரசு திட்டமிடுகிறது என்றும், பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும் ஆளும் கட்சி பாடம் கற்கவில்லை என்பதையே இது சுட்டிக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரிடம் ரங்கசாமி இந்தியா கூட்டணிக்கு வந்தால் ஏற்பீர்களா என செய்தியாளர்கள் கேட்டபோது இது தொடர்பாக கட்சி தலைமை எடுக்கும் முடிவுதான் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். மத்தியில் உள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியினுடைய அரசு பாராளுமன்றத்தில் வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை இந்த வாரம் தாக்கல் செய்தது. அதில் 34க்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுத்த சமயத்தில்
இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம், திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் அந்த கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த சட்ட வரையறை இப்பொழுது பாராளுமன்ற இலைக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி கொண்டு வந்த இந்த திருத்தங்கள் மதத்தின் அடிப்படையை தகர்க்கின்ற முறையில் இருக்கின்றது. எல்லா மதத்தினருக்கும் தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிமை உண்டு. ஆனால் இந்த புதிய திருத்தத்தில் இந்துக்களும் வக்ஃப் போர்டிலே உறுப்பினராக இருக்கலாம் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வருவது அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மதத்தினருடைய செயல்பாடுகளில் மற்ற மதத்தினர்கள் தலையிடக்கூடாது. இந்து அறநிலையத்துறை சட்டத்தில், இந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் சட்டத்தில் இந்துக்களை தவிர வேறு யாரும் அறங்காவலர் குழுவில் உறுப்பினராக இருக்க முடியாது. அது அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வக்ஃப் வாரியத்தில் இந்துக்கள் இருக்கலாம் என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? குறிப்பாக இந்துக்களுக்கு முகமதியருடைய தொழுகை தெரியாது. அவர்கள் எப்படி அந்த குழுவிலே இருந்து வக்ஃப் குழுவிலே இருந்து செயல்பட முடியும்? இது திட்டமிட்டு மோடி அரசாங்கம் இஸ்லாமிய சமுதாய மக்களையும் சிறுபான்மையினரும் பழிவாங்குகின்ற நடவடிக்கையாகத்தான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் பார்க்கின்றன. இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஒருபோதும் அனுமதிக்காது. புதுச்சேரியில் பெய்த கனமழையால் பாதித்தவர்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ளதால் யார் பேனர் வைத்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமை. ஆனால் புதுவை தலைமை நீதிபதி பேனர் தடை சட்டம் உயர்நீதிமன்ற உத்தரவு மீறல் குறித்து உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் நீதிமன்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகள் மீது நம் மாநில தலைமை நீதிபதியே புகார் தெரிவித்துள்ள நிலையில் அந்த அளவிற்கு புதுச்சேரி மாநில நிர்வாகம் சீர்கெட்டு போய் உள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் இதில் ஆளுநர் தலையிட்டு நீதிபதியால் குற்றம் சாட்டப்பட்ட கடமை தவறிய அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், புதுச்சேரியில் 2 நாட்களாக கனமழை பெய்துள்ளதால் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள நிலையில் இதனை பாடமாக எடுத்து ஆக்கிரமிப்புகளை அரசு அகற்ற வேண்டும் எனவும், தண்ணீர் தேங்கி நிற்கும் இடங்களில் போர்க்கால அடிப்படையில் பணிகளை செய்ய வேண்டும் எனவும், ரோடியார்பேட் உட்பட பல்வேறு இடங்களில் மழை பாதிப்புகள் அதிகளவு ஏற்பட்டுள்ளதால் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியில் இருந்து 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் புதுவை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் கோரியுள்ளார். இரவு நேரத்தில் பெய்து வரும் பெருமழையால புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு ஏற்பட்டு இருக்கின்றது. வாய்க்கால், அரசு புறம்போக்கு, குளம், குட்டைகள், ஏரி, ஆக்கிரமிப்புகள் இவற்றினால தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆளும் அரசானது நேற்று பெய்த மழையை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முழுமையாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற முன்வர வேண்டும். எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்கின்றதோ அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து
உடனடியாக அந்த பகுதியில் போர்க்கால அடிப்படையில் பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ரோடேர்பேட்டு. ரோடேர்பேட்டில் ஒரு 200 வீடு இருக்குது. நேற்று பெய்த மழையில அந்த பெரிய வாய்க்காவை சீர்படுத்துறதுக்கு ஒரு சாலை மேல் போட்டு அடைச்சி வச்சுக்கிறாங்க. மழை பெய்யுது நல்லா தெரியுது. அந்த சாலையை எடுக்கணும்னு இல்லை, மண் மேடை வந்து அகற்றணும்னு இல்லை. 2 நாளா தொடர்ந்து அங்க அந்த ஆட்டுப்பட்டி ரோடேர்பேட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த பெரிய வாய்க்காலுடைய தண்ணீர் முழுமையாக உட்புகுந்து அந்த வீட்டுக்குள் இருந்த அத்தனை தளவாட சாமான்களும் பெரிய அளவில் வந்து பாதிப்புக்குட்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இரவு பெய்த கனமழை காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக உள்ளதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரியில் இரவு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. இதனிடையே கனமழை காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழை நீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் வெளியூர் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றி மணல் கொட்டி சரி செய்ய வேண்டும் என பொதுமக்களும் பயணிகளும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி இரவு பெய்த மழையில் மிஷன் வீதி சந்திப்பில் சாலையில் வேரோடு சாய்ந்த மரத்தை தீயணைப்பு துறையினர் வெட்டி அப்புறப்படுத்தினர். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. அதனைத் தொடர்ந்து 2வது நாளாக ஆகஸ்ட் 9ஆம் தேதியும் இரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்தது. மேலும் சிலரது வீடுகளுக்குள்ளும் மழை வெள்ளம் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இதனிடையே சில இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தது. இதேபோல் மிஷன் வீதி ஜென்மராகினி எதிரே உள்ள சாலையில் இருந்த பழமை வாய்ந்த வேப்பமரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சாய்ந்து விழுந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். புதுவை பாண்டி மெரினாவில் ஒட்டக சவாரிக்கு தடை விதித்து காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். புதுவை பாண்டி மெரினாவில் சிறுவர்கள் சுற்றுலா பயணிகள் சவாரி செய்யும் வகையில் 3 ஒட்டகமும் 1 குதிரையும் உள்ளது. இதில் ஒட்டக சவாரிக்கான உரிமம் கடந்த ஏப்ரல் மாதம் வரை பெறப்பட்டிருந்த நிலையில் உரிமம் நீட்டிக்கப்படவில்லை. இதனிடையே 13 வயதுடைய ஒட்டகம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இறந்தது. இந்த நிலையில் பாண்டி மெரினாவில் ஒட்டக சவாரி உரிமம் புதுப்பிப்பது தொடர்பாக காவல்துறையினர் நகராட்சியின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். மேலும் ஒட்டக சவாரிக்கான உரிமம் புதுப்பிக்கும் வரை சவாரிக்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் ஆரோக்கிய உணவு போட்டி பூர்ணாங்குப்பம் அங்காளம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் பவுனாம்பாள் வரவேற்று பேசினார். அவரைத் தொடர்ந்து மருத்துவ அதிகாரி அஸ்மா தலைமை தாங்கினார். மேலும் மருத்துவ அதிகாரி செல்வநாயகி, பாலசுப்ரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக சட்டசபை சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு ஆரோக்கிய சமையல் போட்டியில் வெற்றி பெற்ற கர்ப்பிணிகள் மற்றும் தாய்மார்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து மருத்துவ அதிகாரி அஸ்மா விளக்க உரை ஆற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் அங்காளம்மன் கோவில் சிறப்பு அதிகாரி பாஸ்கரன், சுந்தரம்பாள் அறக்கட்டளை நிர்வாகி ஆனந்தன், அரசு நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை சகாயமேரி, ஊர் முக்கியஸ்தர்கள் திருவேங்கடம், மணி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராமப்புற செவிலியர் ஜெயசாந்தினி, சுகாதார உதவி ஆய்வாளர்கள் கிருஷ்ணகுமார், இளஞ்செழியன் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் தொடர்ந்து தாய்ப்பால் கொடுப்பதால் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்பதை வலியுறுத்தும் விதமாக தாய்ப்பால் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6445 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 850 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.